The Neo Educator. வணக்கம், இது நம்ம தி நியோ எஜுகேட்டர் சேனல். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். யூடியூபோட ஜூலை 15, 2025 பணமாக்குதல் கொள்கை மாற்றம் பத்தி நிறைய பேச்சு, நிறைய கேள்விகள் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. நிறைய யூடியூபர்கள் மத்தியில ஒரு சின்ன பதட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதேதான். ஏஐ வீடியோக்களுக்கு இனி பணம் கிடையாது, யூடியூப்ல மாஸ் டிமானிட்டைசேஷன் வருது, 37% சேனல்கள் போச்சு, இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியுது. ஆமா, குறிப்பா ஏஐ வச்சு கண்டென்ட் செய்றவங்க, அப்புறம் இந்த ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ், கேமிங் சேனல்ஸ், இவங்களுக்கெல்லாம் நம்மள இது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரிதான். சோ இன்னைக்கு நாம இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யூடியூப் உண்மையில என்னதான் சொல்ல வராங்க, அவங்களோட அந்த ஹெல்ப் சென்டர் அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்ப்போம். ஓகே. யூடியூப் ஹெல்ப் சென்டர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு விதிமுறை தான். அதாவது பணமாக்கலுக்கு அசல் தனித்துவமான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது. ஆமா, இது ரொம்ப வருஷமா இருக்கிற ரூல் தான். ஆமா. இப்போ ஜூலை 15ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த வெகுஜன உற்பத்தி, அதாவது மாஸ் ப்ரொடியூஸ்ட், அப்புறம் ஒரே மாதிரியான, அதாவது ரெபெட்டிட்டிவ் கண்டென்ட், இது இன்னும் சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு கைட்லைன்ஸ் அப்டேட் பண்றாங்களாம். அப்போ புதுசா ஒரு தடை மாதிரி இல்லையா இது? இல்ல, அதான் விஷயமே. அதாவது இப்போ உள்ள சூழல்ல எது தனித்துவமற்ற கண்டென்ட்னு இன்னும் தெளிவா விளக்க போறாங்க. உதாரணத்துக்கு ஒரே டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டு சின்ன சின்னதா மாத்தி 100 வீடியோ போடுறது. இல்லனா ஸ்டாக் ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு ரோபோ வாய்ஸ்ல ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் தானே? கரெக்ட். அதெல்லாம் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, டீம் யூடியூப் டெக்ஸ்டரோன்னு ஒரு மீடியாவுக்கு எக்ஸ் தளத்துல பதில் சொல்லிருக்காங்க. ஓ, அப்படியா? என்ன சொல்லிருக்காங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப காலமா இருக்கிற பாலிசி தான், இதுல ஒரு சின்ன மாற்றம் அவ்வளவுதான். இந்த மாஸ் ப்ரொடியூஸ்டு ரெபெட்டிட்டிவ் கண்டென்ட் எல்லாம் ஏற்கனவே பல வருஷமா பணமாக்க தகுதி இல்லாதவை தான் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓஹோ. ஆமா, பாக்குறவங்களும் இதை ஸ்பேம் மாதிரி தான் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்போ ஏஐ கருவிகள்லாம் நிறைய ஈஸியா கண்டென்ட் செய்ய முடியறதால, ஆமா ஆமா, அதனால ஒருவேளை இத மறுபடியும் ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்ண நினைக்கிறாங்களோ, தளத்தோட தரத்தை மெயின்டைன் பண்ண இருக்கலாம். அதான் காரணமா இருக்கலாம். வியூவர்ஸ்க்கும் அட்வர்டைசர்ஸ்க்கும் ஒரு உறுதியை கொடுக்க நினைக்கிறாங்க போல. அப்போ சரி, ஆனா பாலிசி பழையதுன்னா ஏன் இவ்ளோ பெரிய பரபரப்பு கிளம்புச்சு? இவ்ளோ வீடியோஸ், ஆர்டிகல்ஸ்? அதுதான் எனக்கும் புரியல. ஒரு சின்ன அப்டேட்ட கொஞ்சம் ஊதி பெருசாக்கிட்டாங்கன்னு தோணுது. இதனாலதான் யூடியூபோட கிரியேட்டர் லியேசான் ரெனே ரிச்சி ஒரு விளக்க வீடியோவே போட வேண்டியதா போச்சு. ஆமாம், நான் அந்த வீடியோ பார்த்தேன். ரெனே ரிச்சி அதுல ரொம்ப தெளிவா இதே தான் சொல்றாரு. இது ஏற்கனவே பணமாக்களுக்கு தகுதி இல்லாத கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன அப்டேட் தான், பயப்பட ஒண்ணுமில்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்போ நேரடியா சொல்லணும்னா நீங்க ஏஐ உதவி வச்சு கண்டென்ட் செஞ்சாலும் சரி, ஃபேஸ்லெஸ் சேனல் நடத்தினாலும் சரி, இல்ல கேமிங் வீடியோஸ் போட்டாலும் சரி, உங்க கண்டென்ட் ஸ்பேம் மாதிரி இல்லாம ஏதோ ஒரு வகையில தனித்துவமா பாக்குறவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கற மாதிரி இருந்தா பெருசா கவலைப்பட தேவையில்லை. சரி சரி. நிக் நிமின் மாதிரி யூடியூப் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இதைத்தானே சொல்றாங்க. ஃபேஸ்லெஸ் வீடியோஸ், கேமிங், லாங் வீடியோவை ஷார்ட்ஸா மாத்துறது ஏன் ஏஐ வச்சு செஞ்சா கூட? ஆமா, அது யுனிக்கா இருக்கணும், ஸ்பேம் ஆக்டிவிட்டியா இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். ஆனா இங்க ஒரு சின்ன கேள்வி வருது. இந்த தனித்துவம், ஸ்பேம், இதெல்லாம் யூடியூப் எப்படி வரையறுப்பாங்க? நடைமுறையில் எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுல சில சமயம் குழப்பம் வர வாய்ப்பு இருக்கே. உண்மைதான். அந்த டெஃபினிஷன்ஸ்ல சில சமயம் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் நாம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, சொல்லுங்க, இந்த மாற்றம் வெளியில பேசிக்கிற மாதிரி ஒரு பெரிய புரட்சி எல்லாம் இல்ல. இது ஸ்பேம், மாஸ் ப்ரொடக்ஷன் கண்டென்ட், இதுக்கு எதிரான பழைய பாலிசிகளை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறாங்க, அவ்வளவுதான். ஓகே. பெரிய படமா பார்த்தா யூடியூப் அவங்க பிளாட்ஃபார்மோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுலயும் யூசர்ஸ்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுலயும் தொடர்ந்து கவனம் செலுத்துறாங்கன்னு புரியுது. அப்போ சரி, கிரியேட்டர்ஸ் இந்த தேவையில்லாத சலசலப்பையெல்லாம் விட்டுட்டு நல்ல கண்டென்ட் உருவாக்குறதுல கவனம் செலுத்தலாம் இல்லையா? நிச்சயமா, அதுதான் இப்போதைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். நல்ல வேல்யூவான தனித்துவமான கண்டென்ட். சரி. இறுதியா ஒரு கேள்வி, இது உங்களை யோசிக்க வைக்கலாம். இப்போ இந்த மாற்றம் சின்னதா இருந்தாலும் எதிர்காலத்துல என்ன ஆகும்? எப்படி கேக்குறீங்க? அதாவது ஏஐ கருவிகள்லாம் இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டே இருக்கு, கண்டென்ட் உருவாக்குற முறையே மாறலாம். அப்போ மாஸ் ப்ரொடியூஸ்ட் இல்ல தனித்துவமற்ற கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கான யூடியூபோட டெஃபினிஷன் அது எப்படி மாற வாய்ப்பு இருக்கு?
இது ஒரு நல்ல கேள்வி, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா, இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.